இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதில் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பிரியமானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை காரியங்கள், இந்த உலகத்திலே மனிதன் தேவனாலே கொண்டு வரப்படுகிறான். தாயின் கருவிலே அவனை ஆண்டவர் வைக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படியே ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிறான். அந்த மனிதனுடைய வாழ்நாட்களை பாருங்கள். ஒரே தரம் பிறப்பது, மரிப்பது, நியாய தீர்ப்பு அடைவது மனிதனுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்டபடியே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை காலங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காலங்கள் என்னுடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை காலம், யோபு தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகிறார், நீர் என்னுடைய மாதங்களின் தொகையை உம்முடைய கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறீர். ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள், மாதங்களின் தொகை, வருஷங்களின் தொகை, நாட்களின் தொகை. ஒரு நாள் பிறந்து ஒரு நாள் முடியும் போது, ஒரு மனிதனுடைய வாழ்நாட்களிலே ஆண்டவர் நியமித்த வருஷத்தின் தொகையிலே அல்லது நாட்களின் தொகையிலே ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவன் இந்த பூமியிலே வருகிறான். ஆனால் அவன் மரணத்தை சந்திக்கும் நாளிலே எத்தனையோ சரீரத்தில் காய தழும்புகள், ஆபரேஷன் தழும்புகள், அதையெல்லாம் குறித்து பார்க்கும்போது மனிதன் இந்த பூமியிலே போராடக்கூடியவனாயிருக்கிறான், பாடுகள் நிறைந்தவனாயிருக்கிறான். யோபு அதை தன் புத்தகத்தில் சொல்லுகிறான். அவன் மாம்சம் அவனில் இருக்கும் மட்டும் அதற்கு நோவு உண்டு, அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்க மட்டும் அதற்கு துக்கம் உண்டு. நோவில்லாத சரீரம், துக்கம் இல்லாத ஒரு ஆத்துமா என்று ஒருவருக்கும் இல்லை. மனிதனுடைய சிருஷ்டிப்பின் தன்மை அப்படிப்பட்டதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி இருக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கை, யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே விதமாய் சொல்லுகிறார், மனிதனுடைய வாழ்க்கை தோன்றியும் தோன்றாமலும் இருக்கிற ஒரு புகைக்கொப்பாக இருக்கிறது, புல்லின் பூவுக்கு ஒப்பாக இருக்கிறது, நிழலுக்கு ஒப்பாக இருக்கிறது. வேஷமாக மனிதன் திரிகிறான், விருதாவாக சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான், யார் அதை வாரிக்கொள்ளுவார்கள் என்று அறியாதே இருக்கிறான். இந்த உலகத்தில் நன்மைகளை அல்லது ஆசீர்வாதத்தை சேமித்து வைப்பது மட்டும்தான் நோக்கமா? அது மட்டும்தான் வாழ்க்கையா? ஒரு மனிதன் மரித்த பின் அவன் எங்கே போகிறான்? ஒரு மனிதன் பூமியிலே வாழும் காலத்தில் அவன் நன்மையை தெரிந்து கொள்ள தேவன் அவனுக்கு முன்பாக வைக்கிறார். மனுஷனே, மரணத்தையும் ஜீவனையும், நன்மையையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? அப்ப நன்மையை தீமையை தெரிந்து கொள்வது தேவன் மனிதனிடத்திலே ஒப்புவித்திருக்கிறான். அவனே அதை தீர்மானிக்கக்கூடியவனாயிருக்கிறான். அவன் தான் அதை தீர்மானிக்கணும். இந்த பூமியிலே வாழக்கூடிய வாழ்நாட்களிலே இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நான் மரித்த பின்பு நான் தேவனிடத்திற்கு கொண்டு செல்லப்படுவேன், நீடித்த நாட்களாய் நான் வாழுவேன் என்ற விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது
அப்படிப்பட்ட சிந்தை வரும்போது அதை நோக்கி அவன் கடந்து போகக்கூடியவனாயிருக்கிறான். பணம் மட்டுமே வாழ்க்கை ஆகாது. பணம் மட்டுமே வாழ்க்கைக்குரியதாய் மாறவே முடியாது. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு நான் ஊழியத்துக்காக சென்றிருந்தேன். அங்கே என்னை ஒரு அலுவலகத்தின் மேல் பகுதியில் உள்ள அறையிலே தங்க வைத்திருந்தார்கள். நன்றாக அந்த கம்பெனி எஜமான் என்னை கவனித்துக் கொண்டார். ஊழியத்தை எல்லாம் முடித்து 4வது நாள் பகல் பொழுதிலே நான் பிரயாணப்படணும். அப்பொழுது கீழே இருக்கிற அவருடைய அலுவலகத்துக்குள்ளே அவரை சந்திக்கும்படிக்கு நான் கடந்து போனேன். அவரோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த அழகான குழு அறையிலே, அந்த அழகான அலுவலகத்திற்குள்ளே அலங்கோலமாக ஒரு இளம் வயது மனிதர் உள்ளே வந்தார். அவரை பார்த்தா குளித்து எத்தனையோ நாள் இருக்கும். அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் பார்க்கும்போது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் புத்தி சுவாதனம் இல்லாத மனிதர் எப்படி இருப்பார்களோ அப்படியே இருந்தார். அவரும் புத்தி சுவாதனம் இல்லாத மனிதனாகவே வந்தார். தலைமுடியெல்லாம் வளர்ந்து கிடக்குது, தாடியெல்லாம் வளர்ந்து கிடக்குது. அவர் உள்ளே வரும்போது பயங்கரமான ஒரு பேட் ஸ்மெல், துர்நாற்றம் வீசுகிறது. அந்த மனிதர் உள்ளே வந்தபோது பல கோடிக்கு அதிபதியாக, கணத்துக்குரிய மனிதனாக ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிற அந்த பெரிய மனிதர் எழும்பி நின்று அவரை வரவேற்றார். அவரை இருக்கையிலே அமர வைத்தார். தன்னுடைய டிராவை திறந்து ஒரு கட்டிலிருந்து கொஞ்சமாக பணத்தை எடுத்து ஒரு கவரிலே வைத்து அவருக்கு கொடுத்து அனுப்பினார். அவர் எதுவுமே பேசலை. அதை வாங்கி கொண்டு அப்படியே போய்விட்டார். அவர் போன உடனே நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா, வந்து போனது யார்? நீங்கள் அவரை இந்த அளவுக்கு கனப்படுத்த காரணம் என்ன? நான் தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். அப்பொழுது அவர் பேச துவங்கினார். 15 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து போன இந்த மனிதனுடைய தகப்பனாருடைய கம்பெனியில் நான் ஒரு மேனேஜராக இருந்தேன். அவர் அப்படி சொல்ல ஆரம்பித்தார். அங்கே அவர் பணி செய்து கொண்டிருந்த நாளிலே அந்த மனிதர் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் பணத்தை குறித்தே பேசிக்கொண்டே இருப்பாராம். நான் பணத்தை கடலா மாற்ற போகிறேன், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும். எப்பொழுதுமே பணம் பணம் என்ற ஒரே சிந்தை தான் அவருக்குள்ளே இருக்குமா. எப்பொழுதும் அதையே பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் அந்த மனிதர் தனக்கு கீழே இருக்கிற இவரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கும்போது, என் பிள்ளைகளுக்கு நான் 7 தலைமுறைக்கு அல்ல 70 தலைமுறைக்காக கோடிகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்படி சொன்ன சில நாட்களிலே அவர் அலுவலகத்தில் இருக்கும் போதே திடீரென்று அவர் பிளட் வாமிட் எடுத்தார். அவர் சடிதியிலே மருத்துவமனைக்கு கொண்டு போகும் முன்னே மரித்து போனார். அவர் மரித்த பின்பு அந்த கம்பெனியை குறித்த அறிவற்ற அவருடைய குமாரர்கள் 2 பேர் அந்த கம்பெனிக்குள்ள நிர்வாகம் பண்ணும்படிக்கு உள்ளே வந்தார்கள். இருவருக்குள்ளும் ஒருமனப்பாடு இல்லை. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பினார்கள். இறுதியாக பல கோடி ரூபாய் பெறுமதியான அந்த கம்பெனி நிலங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சீக்கிரத்திலே இழந்தார்கள். அதிலே ஒருவர் பில்லி சூனியத்தினாலே பாதிக்கப்பட்டு முற்றிலுமாக வீதிக்கு வந்து விட்டார். இந்த மனிதரோ தேவனுக்கு பயந்திருந்தபடியினாலே அவர் ஒரு தொழிலை துவங்கி அதே போல ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார். ஆனாலும் ஒரு நாள் அந்த கம்பெனியில் அவருக்கு கீழே தேவன் நம்மை வைத்திருந்தாரே என்ற நன்றி உணர்வோடு கூட அவருடைய குமாரர்களுக்கு அவர் உதவி செய்யக்கூடியவராயிருந்தார். அவர் சொன்னார், பாருங்கள், பணம் பணம் என்று இந்த மனிதனுடைய தகப்பன் தேடினார். ஆனால் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு உலகத்தை கடந்து போனார். ஆம் பிரியமானவர்களே, பணம் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தையோ சமாதானத்தையோ நன்மையோ கொண்டு வந்து விடாது. அது நமக்கு தேவை. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு நாள் நாம் இந்த உலகத்திலே ஜீவனை விடுவோம், மரித்து போவோம், இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம். அன்று நாம் எங்கே போவோம்?
நீ எங்கே போவாய்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் நித்திய ஜீவனுக்காக என்னத்தை ஈடாக தேவனுக்கு கொடுக்க முடியும்? எதை கொடுத்து அவன் அங்கே போக முடியும்? தன் பாவத்தை விட்டு ஒரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால், தன் பாவத்திற்காக ஒரு மனிதன் மனஸ்தாபப்படாவிட்டால், அவன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியாது. மரித்த எல்லோரையும் பரலோகத்தில்தான் இருக்கிறார்கள் என்று நாம் நம்புகிறதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்து தூக்கி பாருங்கள். மெய்யான மனம் திரும்புதலை பெறாத ஒரு மனிதன் அவர் மரித்து போகும்போது அவர் பரலோகத்திற்கு அல்ல, பாதாளத்திலே கொண்டு போய் கடத்தப்படுகிறார். இந்த குறுகிய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அழைப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கால வேளையில நீங்கள் உணர்வுள்ளவர்களாகி மனம் திரும்பி நித்திய ஜீவனுக்காக நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து ஜீவ புத்தகத்திலே உங்கள் பெயரை அவர் எழுதக்கூடியவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன் ஜீவனுக்கு ஈடாக அவன் என்னத்தை கொடுப்பான்? பிரியமானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் இருந்து ஒரு ஓமையை உங்களுக்காக நான் வாசித்து நான் கர்த்தருடைய வசனத்தை தொடர இருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம், அதிலே 16வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு உவமையை அவர் அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு என் ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாய் இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உலகத்தின் நிகழ்வை ஒரு ஊமையாக விளக்கி காண்பிக்கிறார். எல்லாவற்றை பார்க்கிலும் நித்திய ஜீவனை ஒரு மனிதன் சுதந்திரித்துக் கொள்வதே ஆண்டவருடைய பார்வையிலே ஞானவானாய் தோன்றுகிறது. தன் ஆத்துமாவை ஆதாயம் செய்கிறவன் ஞானமுள்ளவன். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன் புத்தியுள்ளவன். அந்த மனிதனை குறித்து ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார். உன் ஆத்துமா உன்னை விட்டு எடுக்கப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? பிள்ளைகளுக்காக நன்மைகளை சேர்த்து வைக்கிறோம். அவர்கள் அதை அனுபவிப்பார்களா அல்லது அதை இழந்து விடுவார்களா? அதை நாம் அறிய முடியாது. மரித்த பின்பு நமக்கு எதுவுமே தெரியாது. நம்முடைய மன திருப்திக்காக நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். மெய்தான், பிதாக்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் நாம் சேர்த்து வைத்ததை அவர்கள் காப்பார்களா? நம்முடைய ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக காக்கப்படுமானால், நம்முடைய பிள்ளைகள் மனந்திரும்புதலை பெற்றுக்கொள்வார்களே ஆனால், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள் ஆனால்,
நாம் சேர்த்து வைத்ததையெல்லாம் சந்ததி சந்ததியாக அவர்கள் அனுபவிப்பார்கள். இல்லையென்றால் வேதனை. பிரியமானவர்களே, ஒரு தொழிலதிபர், அதோடு கூட கட்டிட நிபுணர், என்ஜினியர், அநேக அரசு கட்டிடங்களை டெண்டர் எடுத்து கட்டி கொடுக்கக்கூடியவர். குறிப்பிட்ட பட்டணத்திலே கனம்பெற்ற ஒரு மனிதர். அவர் தனக்காக, தன் குடும்பத்திற்காக ஒரு அழகான வீட்டை அவர் கட்டினார். நல்ல விசாலமான நிலத்தை அவர் வாங்கி அதிலே மிகவும் நேர்த்தியாக, ஒரு குறைவில்லாதபடிக்கு கட்டிடத்தை பொறுமையாக 2 ஆண்டுகள் அதை கட்டினார். சில பொருட்கள் எல்லாம் மற்ற மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு அந்த வீட்டை அவர் அழகுபடுத்தினார். அங்கே ஒரு குறைவில்லை, எல்லாம் நிறைவு. அப்படி கட்டி அந்த வீட்டை முடித்தார். அந்த வீட்டுக்கு பிரதிஷ்டை நாளை அவர்கள் நியமித்தார்கள். அந்த பிரதிஷ்டை நாளிலே அநேக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் எல்லாரும் அங்கே கூடி வந்திருந்தார்கள். நண்பர்கள், உறவினர்கள், பெருங்கூட்டம். எங்கே பார்த்தாலும் அந்த ரோட்டின் பகுதியிலே பார்த்தால் தோரணங்கள் பெரிய விமரிசையாக அங்கே அந்த கட்டிடம் திறக்கப்பட்டது. அந்த கட்டிட திறப்பு விழா நாளிலே பரிசு பொருள் என்று அங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் கூட அதை வைப்பதற்கு இடமில்லாதபடிக்கு அந்த வீட்டிலே எல்லாமே புதிதாகவே இருந்தது. எல்லா பொருட்களும் புதிதாக வாங்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டின் வளாகத்திலே வரிசையாக ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு விதவிதமான உணவுகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. வரிசையில் நின்று தேவையானதை அவர்கள் வாங்கி சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒழுங்கு செய்திருந்தார்கள். அவ்வளோ நேர்த்தியா எல்லாரும் அவரை புகழ்ந்தார்கள். ஐயோ, வாழ்ந்தா இவரை போல வாழ வேண்டும், சம்பாதித்தா இவரை போல சம்பாதிக்க வேண்டும் என்ற சிந்தையோடு தான் எல்லோருமாக அவரை வாழ்த்தி அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து எல்லா ஊழியர்களும் ஆசீர்வதித்து கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, அந்த நாள் இரவிலே எல்லோரும் அவரவர் அறையிலே போய் தங்கினார்கள். காரணம், எல்லோருக்கும் தனித்தனி அறைகள். ரொம்ப மகிழ்ச்சியோடு எல்லோரும் போய் படுத்துக் கொண்டாங்க. மறுநாள் காலையில் 7:30 மணி ஆகியும் அந்த மனிதருடைய அறை கதவு திறக்கப்படலை. அவருடைய மனைவி போய் கதவை தட்டினார்கள். சரி, தூங்கி கொண்டிருப்பார், திறக்கல. போன் மூலமா தொடர்பு கொண்டாங்க, எந்த தொடர்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. முந்தின நாள் பிரதிஷ்டை செய்த அந்த வீட்டை அவர்கள் ஆயுதங்களை கொண்டு அந்த வீட்டின் கதவை, அந்த அறையின் கதவை உடைத்து அதை திறந்து பதட்டத்தோடு பார்த்தபோது அவர் படுத்திருந்த அந்த படுக்கையிலே அவர் முகம் சிதைந்தவராக இரத்த வெள்ளத்திலே மரித்து கிடந்தார். ஏனென்றால் அந்த வீட்டின் சுவர் எல்லாம் கிரானைட் கற்கள் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த அறையின் சுவர்கள் எல்லாம் அது அப்படியே பெயர்ந்து அவருடைய முகத்திலே விழுந்து அவர் படுக்கையிலே மரித்து கிடந்தார். மிகுந்த கதறல், மிகுந்த வேதனை. நேற்றைய தினத்திலே உறவினர்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தினார்கள். மறுநாளிலே மரண செய்தியை கேட்டு அதே கூட்டம் மறுபடியும் வருகிறது. நேற்றைய தினத்திலே எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். மறுதினத்திலே எல்லோரும் அழுதார்கள். சிலர் ஏன், எதற்காக, ஏன் இப்படி நடந்தது, வாழ்ந்தால் இவனைப் போல வாழ வேண்டும் என்று சொன்னவர்கள், ஐயோ இப்படிப்பட்ட சாவு ஒருவனுக்கும் வரக்கூடாது என்று அவர்கள் எல்லாம் பயந்தார்கள், பரிதாபப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இன்று உன் ஆத்துமா உன் இடத்தில் இருந்து எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாகும்? பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேறாயிருக்கிறது. உங்க
வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், எனக்கு மரணமே இல்லை, நான் இந்த பூமியிலே மறைத்தால் உடனடியாக என் கண்கள் திறக்கும், நான் என் இயேசுவோடு கூட இருப்பேன். அந்த நிச்சயத்தோடு நீங்க வாழ்றீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு தருணம், ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே சந்தர்ப்பம் தான் கொடுக்கப்படுகிறது. இனி ஒரு பிறப்பு இந்த உலகத்தில் இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது ஒரே தரம் பிறப்பது. சில மார்க்கத்தினர் சொல்லுகிறார்கள் நான் 7 பிறப்பா பிறப்பேன். அப்படி அல்ல. ஒரே தரம் பிறப்பது, மரிப்பது, நியாய தீர்ப்பு அடைவது மனிதனுக்கு தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சில மனிதர்கள் மரித்த பின்பு நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். சிலருடைய பாவம் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளிலே நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் பாவிகள் மீது நாள்தோறும் சினங்கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். நாளைய நாள் உன்னுடைய நாள் அல்ல. இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவாயா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே உங்கள் நித்திய ஜீவனுக்காக நீங்கள் மனம் வருந்தி உங்கள் பாவங்களை விட்டு விலகி இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வீர்களா? இன்று மெய்யான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? இயேசு அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக உங்கள் வீடுகளுக்குள்ளே அவர் வந்திருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல, நம் எல்லோருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஒரு மனிதனை வேதனைப்படுத்தக்கூடியது அவனுடைய பாவமே. பாவமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. அந்த பாவம் ஒரு மனிதனை விட்டு வெளியே போகும்போது, அவன் இயேசுவை வருந்தி அழைக்கும் போது, இயேசு ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே வருவது மாத்திரமல்ல, அந்த மனிதனுடைய இல்லத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த சமாதானம் உங்களுக்கு வேண்டுமா? அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு வேண்டுமா? இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வருகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் பாவத்தை உங்களுக்கு மன்னித்து இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உங்கள் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்பும் மனதுருக்கமும் மிகுந்தவரே, எங்களை எல்லாம் தாயின் கருவிலே நீர்தான் வைத்தீர். நீர்தான் இந்த உலகத்திலே எங்களை கொண்டு வந்து தகப்பனே, உம்முடைய வசனத்தை கேட்டு எனக்கும் நித்திய ஜீவன் வேண்டும், நான் வாழ்வது சரியில்லை, என் வாழ்க்கைக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், என் பாவத்திற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், நான் ஒரு பாவி, என் பாவத்தை நீர் மன்னியும் என்று உம்முடைய சமூகத்திலே உமக்கு முன்பாக மனஸ்தாபப்படுகிற, முழங்காலில் நிற்கிற, கண்ணீரோடு நிற்கிற ஆண்டவரே, உம்முடைய மகளை, உம்முடைய மகனை நீர் பாவத்தை மன்னித்து ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தை இன்றைக்கு திறந்து உம்முடைய பெயர்களை எல்லாம் நீர் எழுதும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனிதன் தன் ஜீவனுக்காக அவன் எண்ணத்தை கொடுக்க முடியும்? ஆண்டவரே, எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும், எனக்கு அந்த பரலோகம் வேணும், எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வேணும் என்ற வேதனையோடு அங்கலாய்ப்போடு கூட உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகத்தையும் நீ ரட்சிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரை துடைப்பீராக. தன் பாவத்திற்காக மனசாபப்பட்டு கதறி அழுகிற, மனசாபப்பட்டு உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிற உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது நீர் தொடுவீராகப்பா. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை தொடட்டும் அப்பா. இப்பொழுதே அவர்கள் பாவத்தை நீர் மன்னிப்பீராக, அவர்கள் இப்பொழுதே நீர் ரட்சிப்பீராக, அவருடைய பெயர்கள் இப்பொழுதே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படட்டும். ஆண்டவரே, அவர்களை பாவத்தை நீர் மன்னிப்பதோடு மாத்திரமல்ல, நீர் அவர்களை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதோ
என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, உங்க சரீரத்தில் இருக்கிற மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய கட்டி, அதனால் நீங்கள் துக்கித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ மரித்து போவதில்லை, உன் காலங்கள் என்னுடைய கருத்தில் இருக்கிறது. வியாதி படுக்கையில் கிடக்கிற சகோதரனே, எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்ன என்று சொல்லி படுத்திருக்கீங்களே, இயேசு உங்க அருகில் இருக்கிறார், உங்க அருகில் வந்திருக்கிறார். இனி நீ வாழ்ந்திருப்பாய் என்று ஆண்டவர் உங்கள் கையை பிடித்து தூக்கமடிக்கு வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கி வரட்டும். சரீரத்தை கை கால்களை முடக்கி வைத்திருக்கிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வீடுகளுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கும்படிக்கு போராடுகிற பொல்லாத பில்லி சூனிய ஆவிகளின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், ஏவுதல் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. வீடுகளுக்குள்ளே இயேசுவை என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும் என்று நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும். எல்லாம் அடிந்து விட்டது என்று இழப்புகளோடு கண்ணீரோடு கூட யார் எனக்கு உதவி செய்வார் என்று அங்கலாய்ப்போடு சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, நான் உனக்கு உதவி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. வேதனையோடும் கண்ணீரோடும் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமையின் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறப்பா. ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பார். 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.